கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையை கேட்டோம். திரு பெருமாள் மணி, சோழ சாம்ராஜ்யம் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படிங்கிறதுலேருந்து அப்துல் கலாமில் முடிச்சிருக்கிறார் பிரதமர். அவருடைய உரையுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குறிப்பாக ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களை குறிப்பிட்டு தான் அந்த உரையே ஆரம்பிக்கிறார். அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள், என்ன சொல்கிறார் அவர்? அதை சொல்கிறார்ல, அவருடைய பெயரை சொல்லுகிற போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஆராவரிப்பை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக. ஏன்னா இதற்கு முன்னால் அவர் பதவியேற்ற பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகளில் நடந்தது. அப்போ எந்த அளவுக்கு பிரதமர் தமிழக பாஜகவினுடைய நிகழ்வுகளை கவனிக்கிறார் அப்படிங்கிற என்ன சொல்ல வரார்? இல்லை, அது நிச்சயமாக அந்த இடத்த ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார்ல. அவருடைய பெயரை நான் சொல்லுகிற பொழுது நான் உங்ககிட்ட ஒரு உற்சாகமான கரவொலியை நான் அவரை ப்ரமோட் பண்ணுறாரா? நிச்சயமாக அதனுடைய நோக்கம் அதானே. ஏனென்றால் இதற்கு முன்னால் அதை ஒட்டி சில சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாமலைக்கு கிடைச்ச வரவேற்பு, அந்த ஒரு சில நிகழ்ச்சிகள், பாரதிய ஜனதாவுடைய நிகழ்ச்சிகள்லேயே அப்புறம் அவரே கூட வருத்தப்பட்டு சில இடங்களில் சொன்னது எல்லாமே இருக்குது. அதற்கு பிறகு இது முழுக்க முழுக்க சோழர்கள், சைவத்தினுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாகத்தான் இது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு கிராண்ட் பிளான் தெரியுது. அந்த எப்படி சோழ பேரரசை பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அரசும் எப்படி க்ளோரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. நாங்கள் செங்கோலை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கோம், அப்புறம் ஆதீனங்களோட பெருமை என்று அதனோடு தொடர்புடைய சொல்ல போனால் உரையே முதல் வணக்கம் ஆதீனங்களுக்கு, அப்புறம் தான் ஆமாம், ஆதீனங்களுக்கு பிறகுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் புரோட்டோகால் படி வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுறாங்க. அதில் திருமாவளவனுக்கு அப்புறம் தான் மாநில அமைச்சர்கள் வராங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், ரொம்ப இது எல்லாமே நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஆக அப்படி தான் அந்த உரை கட்டப்படுது. பிறகு அந்த ஒரு எல்லா விஷயங்களையும் ஏறக்குறைய ஒரு சைவத்தினுடைய பெருமை, சோழர்களுடைய பெருமை, ஆதீனங்கள், மடங்கள், இவர்களுடைய பெருமை, இவற்றை குறிப்பிட்டு அது எப்படி ஒரு இந்திய கலாச்சாரத்தோடு ஒரு பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும், தாங்கள் என்னென்ன செய்ய விரும்புகிறோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் விழித்து இது அடுத்தடுத்து இது சம்பந்தமாக பல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரியான என்ன மாதிரி ஒரு இப்போ அவங்க ராஜராஜன் சிலை, ராஜேந்திரனுக்கு சிலை வைப்பது பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஏற்கனவே நாம் இதற்கு முற்பகுதியில் குறிப்பிட்டதைப் போல் அவர்கள் ராஜராஜனுக்கு ஒரு சதய விழா எடுப்பதைப் போல இவர்கள் ராஜேந்திரனுக்கு ஒரு திருவாதிரை விழா எடுப்பதற்கு மத்திய அரசு தயாராகுது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை மையமாக வைத்தும் எப்படி தஞ்சாவூர் அவங்க தமிழக அரசு விழாக்கள் நடைபெறுகிறதோ அதே போல் இங்கே மத்திய அரசினுடைய விழாக்கள் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த உரையில் அவர் கோடிட்டு காட்டியதாகத்தான் நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு கலாச்சார அரசியலை கையில் எடுக்கிறார். நிச்சயமாக ஒரு பண்பாட்டு அரசியல் இதற்குள் இருக்கிறது. அப்புறம் ஒரு எதிர் அரசியல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ். ஆமாம், ஒரு அங்கே எடுக்கக்கூடியதற்கு ஒரு இடத்த அவங்க கண்டுபிடிச்சி. ஏன்னா இப்போது கீழடியினுடைய இப்போ பிரதமர் வருகிற போது அவங்க கீழடியினுடைய பெருமைகள், பண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிற பொழுது எங்களுக்கும் அந்த பண்பாட்டு மேலே ஒரு அக்கறை இருக்குது. நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் அது மேலே கவனம் இல்லாமல் நாங்கள் போயிடல. நாங்களும் பாருங்கள், இந்த மண் சம்பந்தப்பட்ட சித்தாந்தத்தை, இந்த மண் சம்பந்தப்பட்ட நபர்களை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்டது முக்கியமானது. ஏன்னா அப்படி தான் முடிக்கிறார். தட்ஸ் தி லாஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா அது என்னென்னா அவங்க அவரை குடியரசுத் தலைவர் வரைக்கும் உயர்த்தி அந்த பெருமை அவர்களை சாரும். அதனால் நிச்சயமாக அவருக்கு மற்ற மாநிலங்களில் அவரை இன்னும் இவர்கள் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகவில்லை என்றாலும் தமிழ்நாடு வருகிற போது அவர்களை நினைத்து கொள்வது அப்படிங்கிறதும், அவரை திரும்ப திரும்ப தன்னுடைய உரைகளில் குறிப்பிடுவது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் குறிப்பிட்டது நம்ம ரொம்ப இயல்பாக எடுத்துக்கலாம், அந்த மண்ணின் மைந்தரம். ஆனால் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது இப்போ ஐயா இளையராஜா அவர்களை குறிப்பிடுகிறாருன்னா அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஏனைய ஆதீனங்களை குறிப்பிடுகிறார் என்றால் அவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். இதில் ரெண்டு தான். ஒன்று, உரையின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்ட ஐயா நயினார் நாகேந்திரனுடைய பெயரும், உரையின் இறுதியில் குறிப்பிடப்பட்ட ஐயா அப்துல் கலாம். என்ன உள்ள அரசியல் இருக்கா? இவர் அவரை ஆதரிச்சு அவருக்கு சொல்லும் போது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் கிடைக்கும், மத்தியில கூடுதல் ஏற்பு கிடைக்கும் இருக்குல்ல. நிச்சயமா அது ஒரு சிறிய விஷயமா இருந்தா கூட நீங்க இப்போ இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதள
காலகட்டங்களில் அதை தொடர்ந்து அந்த சின்ன பகுதியை இவங்க நிச்சயமாக பெரிய அளவில் பரப்புவாங்க. அப்போ ஒரு லீடர் வந்து த்ரோயிங் இஸ் வெயிட் தானே. அதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் ஒரு வாரம் மாநில தலைவராக வரத்துக்கு முன்னாடி அதுக்கான சமிக்ஞையாக பார்க்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் நடந்த விழாவில் அவர் மேடையேற்றப்பட்டார். கடைசி நிமிடத்தில் மேடையேற்றப்பட்டார். அது முதல்ல வந்த இதில் அந்த பெயர் இல்லை, பிறகு கடைசி நேரத்தில் அவர் மேடையேற்ற, அது வந்து அவர் மாநில தலைவராக வரப்போறாருங்கிறதுக்கான சமிக்ஞை பார்க்கப்பட்டது. ஆமாம், அது தலைவர்கள் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அமித்ஷாவோட வாகனத்தில் பயணம் செய்வது, இந்த மாதிரி இப்போ பிரதமர் வாகனத்தில் சில புரோட்டோகால் இருக்கு. பிரதமர் வாகனத்திலே ஒரு அந்த காந்தி கிராமம் மதுரையிலேருந்து காந்தி கிராமம் போகிற அந்த ரூட்டில் அதெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா அவரோட ஊர் கரூர் இல்லைங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அந்த ரூட்டில் வந்து அவங்க அப்போ வச்சுருந்தாங்க. அப்போது இது எல்லாமே தலைவர்கள் வந்து வெவ்வேறு புள்ளிகளில் மாநில தலைமைகளை வலுப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆக இந்த இடத்தில் அவர்கள் தொடர்ந்து சோழர்களுடைய பெருமையை பேசுவதன் வழியாக தமிழ்நாட்டோடு ஒரு தொடர்பை பலப்படுத்திக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இதனை ஒட்டிய அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து செய்வதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல மறைமுகமான அரசியல் தாக்குதல்கள் கூட இல்லை. இது ஒரு ப்ரீ எலெக்ஷன் இயர். அவர் பிரைம் மினிஸ்டர். ராமேஸ்வரத்தில் கூட நடந்தது அரசு விழா தான், ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதில் என்ன சொல்றாரு, நாங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சில பேர் அழுதுகிட்டே இருக்காங்கங்கிற விஷயத்த ஒரு அரசு முறை பயணத்தில் அவர் வந்து வரும்போது சொல்றார். ஆனால் இங்கே வந்து எந்த பொலிட்டிக்கல் அட்டாக்ஸையும் வைக்கல. அது எப்படி பார்க்க? இல்லை, இவங்களுமே இப்போ திமுக வந்து இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து பிரதமர்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சுருக்கோம், தமிழ்நாட்டினுடைய தேவைகள் சார்பாக இந்த நிதி ஒதுக்குவது அது போன்ற கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்னு அவங்க ஒரு லீடு கொடுத்தாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரியான எந்த விஷயத்துக்குள்ளேயுமே அவர் போகலை. அவர் முழுக்க தன்னுடைய உரையை வந்து சோழர்கள், சைவம், ஆதீனங்கள், இளையராஜா அப்படிங்கிற அந்த மரபுக்குள்ளே அது எப்படி, ஏன்னா அது அவருக்கு இதில் ஒரு சிறப்பு இருக்குல்ல. இந்த ராஜேந்திரனை பேசுகிற பொழுது கங்கையை இணைத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அங்கேருந்து அவர் தண்ணி கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அவர் அந்த இரண்டையும், வடக்கு தெற்கு இரண்டையும் போரில் வென்றிருந்தாலுமே கூட அதை இணைத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உரையில் கிடைக்கிற பொழுது அவர் மற்ற ஏனைய நிர்வாகம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அது எதற்குள்ளேயுமே போகாமல் தன்னுடைய உரையை இந்த இடத்திலேயே அவர் செம்மையாக வடிவமைத்து கொண்டதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. மற்ற கீ ஹைலைட்ஸ்னா நீங்கள் இந்த உரையில் இல்லை, அவர் ஆதீனங்களை குறிப்பிட்டு சொல்லுவது முக்கியமான ஒரு விஷயம். ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து அவர் செங்கோல் விஷயத்திலே ஆகட்டும், இங்கே ஆகட்டும், அந்த ஆதீனங்களை அவர் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆமாம், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்டா பகுதியில் வேறுபடிப்பதற்கும் வடக்கு பகுதிகளில் வேறுபடிப்பதற்குமே ஆதீனங்களோட அன்றைக்கு இருந்த ஆதீனங்களோட ஆதரவு வந்து ரொம்பவும் மிகவும் முக்கியமானது. அப்புறம் அது அவர்கள் எல்லாமே ஒரு நான் பிராமின் தலைமையை கொண்டிருக்கக்கூடிய ஆதீனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அவங்க வந்து அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், இன்றைக்கு அவர்கள்ட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த பெரிய செல்வாக்கு இன்றைக்கு ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியாக பெரிதாக வளர்ந்து வந்துவிட்ட பிறகு இன்றைக்குமே ஆதீனங்கள் இதை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு சில மருத்துவ பொறியியல் கல்லூரிகளை கூட தங்கள் ஏன்னா இப்போ மதுரை ஆதீனம் நினச்சா ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கலாம், ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கலாம். திருவாவடுதுறை, தருமபுரம் ஆதீனங்கள் எல்லாம் பெரும் ஆதீனங்கள். அவர்கள் நினைத்தால் கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் இன்னமும் தங்களுடைய சேவைகளை நீட்டிக்க முடியும். ஏனென்றால் காஞ்சி சங்கரமடம் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆக ஒரு மத்திய அரசு தங்களிடம் ஒரு நெருக்கமும் ஒரு இணக்கமும் காட்டுகிற போது ஒரு பிரதமர் அவர்களே தன்னுடைய உரையில் வந்து அவர்களை குறிப்பிட்டு அவர்களை பாராட்டி அவர்களுக்கும் தங்களுக்குமாக இருந்த உறவு அது டெல்லி வரைக்கும் எப்படி அவர்களை தாங்கள் அழைத்து சென்றோம் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிற இந்த இடத்தில் ஆதீனங்களும் அவர்களை பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக வேண்டும். இதில் முக்கியமானது என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க இல்லைங்களா. இதை ஒட்டி இதை அவங்க ரீட் பண்ணி அதற்கு ஒரு அடுத்தடுத்த நகர்வுகளை செய்வாங்க. அது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரு இளையராஜாவுக்கு இந்த நிகழ்வில் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், காசி தமிழ் சங்கமத்தில் கூட அவருடைய இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த முறை அவர் ஒவ்வொரு பாடலை பாடி முடிக்கும் போது எழுந்து கரகோஷம் கொடுத்தார் பிரதமர்.
உரையிலையும் பலமுறை குறிப்பிட்டார் இளையராஜாவுடைய பெயரை. அதை எப்படி ரீட் பண்றீங்க? இல்லை, அது ரொம்ப இயல்பாக நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இளையராஜா வந்து ஒரு ஞானி அப்படிங்கிறதுக்கு அவருக்கு இணையாக அவர் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பு, ஊடக சந்திப்புகள்லாம் ஒரு குழந்தையை போல தான் அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கார். அவருடைய நேரடியாக அவர் உரையாடுகிற போது நம்மால் அதை வந்து உணர முடிகிறது. இந்த இடத்தில் ஐயா இளையராஜா அவர்களை அல்லது இளையராஜா அவர்களுக்கும் ஐயா பாரதிய ஜனதாவுக்குமான உறவே வந்து ரொம்ப இயல்பாக ஒரு இடத்துல அமையும்ல. இல்லை, அவரை நம்ம சில விஷயங்களை கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கௌரவிக்கிறாங்க. அவருக்கும் அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்க ஒன்றும் பெருசாக டிமாண்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு அரசு நிகழ்ச்சியில் அவருக்கான இடத்த அவங்க ரொம்ப தெளிவாக வரையறுத்து கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு 2 பாடல்கள், அதற்கப்புறம் அந்த ஒரு பாடல் எந்த நேரத்தில் இயற்றப்பட்டதுங்கிறதை கூட இளையராஜா அவர்கள் தனக்கே உரிய ஒரு ஆன்மீக புரிதலோடு அவர் வந்து அதை விவரிக்கிறார். ஆக பரஸ்பரம் 2 பேரும் ஒரு கண்ணியமான இடத்தை கொடுத்து கொள்கிற போது நடக்கிற ஒரு விஷயம் நடக்கும்ல. இவரை ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போது ஐயா இளையராஜா ராஜ்யசபாவுக்கு போனதையும் ஐயா கமலஹாசன் ராஜ்யசபாவுக்கு திமுக சார்பாக அமைக்கப்பட்டதையுமே கூட நாம் இணைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ராஜ்யசபால அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அது ரொம்ப அதில் நீங்கள் ஜெயபிதன்கிற உரையெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு உரை. ஆக அந்த அளவுக்கு இளையராஜா நம்ம பேட்டியில சொன்னார் நினைக்கிறேன். அது பிரதமர் நடத்த சொன்னார், அவருடைய ஏற்பாட்டில் நடந்த ராஜ்யசபால. அந்த மாதிரி அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறார்கள். அவரை பெரிய அளவுக்கு தங்களுடைய பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவங்க எங்கேயுமே கூட்டிட்டு வர்றதில்லை. அரசு நிகழ்ச்சிகள் சங்கமோ இங்க இருக்கிற ராஜேந்திர அந்த மாதிரியான நிகழ்வுகளோடு அவங்க ஒரு டிமார்கேஷன் இருக்கு. அதனால அவருமே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்குள்ள நீங்க அவரை இழுத்துட்டு போனீங்கன்னா அவர் ஒரு தர்ம சங்கடம் ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரியான இடங்களை அவங்க கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ எப்படி ஒரு சோழ வம்சத்துக்கு எப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதோ, ஆதீனங்களுக்கு எப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதோ, அதே போல் ஐயா இளையராஜா அவர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அப்போ தமிழ் மண்ணோட மிக முக்கியமான புள்ளிகளோடெல்லாம் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை வந்து தெரியுது. அப்போ இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் வடிவமைக்கிற பொழுது அந்த மண்ணினுடைய மிகப்பெரிய அரசர், அந்த மண்ணினுடைய மிக முக்கியமான ஆதீனங்கள், அந்த மண்ணினுடைய மிக முக்கியமான இசைக்கலைஞர் என்று இந்த கோணத்தில் அவர்கள் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த இந்த விழா வந்து நமக்கு ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.